நாட்டு மீன்களின் ராஜான்னு இந்த விரால் மீனை சொல்லலாம். உங்களுக்கு விரால் மீன் பிடிக்குமா? அப்போ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்டைலில் விரால் மீன் குழம்பு பண்ண போகிறோம். நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன் கூட மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் இந்த மீன் கூட சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு ஓரமாக வச்சுருவோம். அப்போ தான் இந்த குழம்ப மீனில் போடும்போது உப்பு உரப்பு பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம், வரமிளகாய், கைப்பிடி நிறைய வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, 4 தக்காளி நறுக்கி இந்த எண்ணெயில் வதக்குங்க. இந்த குழம்பு சும்மா நச்சுன்னு இருக்கும். தனித்தூள் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூளை வெங்காயம் தக்காளி கூட வதக்கிக்கலாம். புளி கரைச்சிட்டு தேவையான அளவு மசாலா பொடியும் நல்ல கை வச்சு கலந்து இந்த குழம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதும். இந்த மீனை குழம்பு கூட சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க விரால் மீன் குழம்பு செய்கிறது. ரொம்ப ஈஸி. ஆனால் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும்.